மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதமானது உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு ஏதுவான மாதமாக அமையப் போகிறது. பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். இந்த மாதம் நீங்கள் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். குறைந்த பணம் செலவு செய்து அதிக லாபம் பெறுவது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இப்போது கூட்டாண்மைகளை தேர்வு செய்யவோ அல்லது உங்கள் வணிக முடிவுகளில் மூன்றாம் தரப்பினரின் செல்வாக்கை அனுமதிக்கவோ கூடாது. குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் மிகுந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். காதலர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம். அவர்கள் தங்கள் துணையுடன் உற்சாகமான இடங்களுக்கு செல்லலாம். நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மனநலனையும் அனுபவிக்க முடியும். பள்ளி இளங்கலை மற்றும் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள் தங்கள் முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் பெறலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அற்புதமான மாதம் பல சூழ்நிலைகளில் பல மகிழ்ச்சிகரமான தருணங்களை உருவாக்கப் போகிறது. உங்கள் உறவுகளில் மூன்றாம் தரப்பினர் யாரும் ஈடுபடாமல் பார்த்து கொள்ளுங்கள். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையை கையாள்வது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம். மேலும் இது குடும்ப பிரச்சனைகள் காரணமாக அவர்களின் அன்பையும் அக்கறையையும் அடக்கச் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் பெற்றோர் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிவீர்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களை மதிப்பீர்கள். உங்கள் குழந்தைகளிடம் பொறுமையாக நடந்து கொள்ளுவீர்கள். உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை உங்கள் பண விஷயங்களில் பொறுப்பாக நடந்து கொள்ளுவீர்கள். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் பெறும் வருமானத்தை சிறப்பாக நிர்வகிப்பீர்கள். தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள மாட்டீர்கள். நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்களின் முன்னேற்றத்திற்கு ஆதரவு அளிப்பார்கள். யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். இப்போது உங்கள் பணத்தை முதலீடு செய்ய ஏற்ற நேரம் கிடையாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சில கடினமான காலங்களுக்கு பிறகு நல்ல நிர்வாக பதவிகளை அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. பல பணியாளர்கள் பெரும் கௌரவத்துடன் உயர்ந்து நல்ல பதவிகளை பெறப்போகிறார்கள். இந்த மாதத்தில் மகர ராசி நிபுணர்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் கிடைக்க உள்ளது. விற்பனை மற்றும் தொழில்நுட்பத்தில் உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு அந்தந்த நிறுவனங்களில் இருந்து உண்மையிலேயே தகுதியானதை பெறுவதில் சிரமத்தை சந்திக்க நேரிடும். ஊடகங்கள் மற்றும் திரைப்படத் துறைகளில் உள்ளவர்களும் தங்கள் வெகுமதிகள் வரத் தொடங்குவதற்கு முன்பு மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனெனில் வெற்றியடைய சிறிது காலம் ஆகும். உற்பத்தி துறையில் உள்ள மகர ராசிக்காரர்கள் தங்கள் பங்களிப்புகளுக்கு முறையாக வெகுமதி பெறுவார்கள். இந்த ராசியை சேர்ந்த சட்ட வல்லுநர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து அங்கீகாரத்தை பெறுவது மிகவும் கடினமாக இருக்கலாம். மேலும் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆராய்ச்சி மற்றும் படைப்பாற்றல் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்படுவதை காணலாம். அவர்கள் விரைவில் தங்கள் பணியின் முடிவுகளை காண்பார்கள். தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு குறைந்த மூலதன முதலீட்டில் தொழில் செய்வது ரொம்ப நல்லது. நீங்கள் பல தொழில்களை நடத்தக்கூடாது. கூட்டாண்மை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வெளிநாட்டில் தொழில் தொடங்க விரும்பினால் இந்த யோசனையை சிறிது காலம் ஒத்தி வைக்கவும். மற்றவர்கள் உங்கள் வணிக முடிவுகளை பாதிக்க விடுவதை நிறுத்துங்கள். இந்த ராசிக்காரர்கள் ஊழியர்களின் செயல்திறனை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். ஆண் பெண் தொழிலதிபர்கள் சில தடைகள் கடக்க வேண்டியிருக்கும். ஆனால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடும். குறிப்பாக ஏற்கனவே தொழிலில் ஈடுபட்டுள்ள மகர ராசி அன்பர்களுக்கு மிகவும் அற்புதமான லாப சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த காலம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இது குடும்பத்தை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க தினமும் சிறிது நேரம் தியானம் செய்ய முயற்சி செய்யுங்கள். வெளியே உணவு சாப்பிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஏனெனில் இது வயிறு தொடர்பான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். மாணவர்களை பொறுத்தளவில் சிறந்த பயிற்றுவிப்பாளர்களின் உதவியால் தங்கள் பாடங்களை சிறப்பாக கற்றுக்கொள்வார்கள். தொடக்கப்பள்ளியில் படிப்பவர்கள் கல்வியில் வெற்றி பெறலாம். வெளிநாட்டில் உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா விசா பெற்று தங்கள் மதிப்பெண்களை மேம்படுத்தி கொள்வதை எளிதாக காண்பீர்கள்.
உங்களுக்கான சுப தேதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 11, 19, 23, 29 இந்த தேதியில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நிகழ்த்தி பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.